ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ், அதாவது பொது அறிவும் புது தமிழும், இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 101வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். காரணம்: ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 102வது கேள்வி, பிரித்து எழுதுக. சின்னாள். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சில ப்ளஸ் நாள். 103வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நெல்லிக்காயின் குணம் என்ன? 104வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான விடை ஆப்ஷன் சி, தம் கண்ணீர் செய்யாறு மானாவினை. 105வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைக்கட்ட தென்னாடு நேர். 106வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பிரித்து எழுதுக. நன்னூல். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நன்மை ப்ளஸ் நூல். 107வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுக்கான விடை ஆப்ஷன் சி, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்துண்டோ. 108வது கேள்வி, மறவன் பெயர் சொல்லின் வகை அறிக. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, குடிப்பெயர். 109வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். 110வது கேள்வி, நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்க பெறுபவர். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாரதியார். 111வது கேள்வி, பட்டியல் 1இல் உள்ள சொற்களை பட்டியல் 2இல் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆ இ ஈ அ. 112வது கேள்வி, எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, உண்மைக்கு அழிவில்லை அல்லவா. 113வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2இல் உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இ இ அ ஆ. 114வது கேள்வி,
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. 115வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம் ஆகும். 116வது கேள்வி, 5 இலக்கணம் பேசும் நூல். இதுக்கான விடை ஆப்ஷன் சி, வீரசோழியம். 117வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நன்றிக்கு வித்தாவது எது? 118வது கேள்வி, இலைமறை காய் போல. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, மறைபொருள். 119வது கேள்வி, இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான்ப பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. 120வது கேள்வி, பிரித்து எழுதுக. வெற்றிலை. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வெறுமை ப்ளஸ் இலை. 121வது கேள்வி, வேளாண்மை வேதம் எனப்படுவது. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாலடியார். 122வது கேள்வி, வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, சங்க இலக்கியம். 123வது கேள்வி, செயற்கு அரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கு அரிய செய்கலாதார், தவறான கூற்றை சுட்டுக. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அடி இயைபு மட்டும் வந்துள்ளது. 124வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இ, அ, இ, ஆ. 125வது கேள்வி, தவறான சொற்றொடரை நீக்குக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, பக்கம் பார்த்து அக்கம் பேசு. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ், அதாவது பொது அறிவும் பொது தமிழ், இந்த கேட்டகரியிலேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கேட்டகரியிலேருந்து நம்ம ஏற்கனவே 100 செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.